சொல்லக்கூடிய சொல்லியும் சொல்லக்கூடிய இடத்துல சொல்லக்கூடாத சொல்லியும் சொன்னால் சிக்கல் வந்து சேர்ந்து விடும் என்பதற்காக அதுக்கும் வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல் இழுக்கப்படும் இருக்கார். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஏன்னா ஒரு பேச்சு வெல்லும், ஒரு பேச்சு கொல்லும். யாரையும் நம்ப முடியாது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் வந்து எல்லாமே அமைந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பக்தியில அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும். திருநாரையூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இந்த திருநாரையூர்ல ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் நம்பி. அந்த நம்பி என்ன செஞ்சான், வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவன் அப்பா கூப்பிட்டார் நம்பிய, நம்பி இங்க வா நம்பின்னாரு. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை தம்பி, நான் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லி நெய்வேத்தியம் பண்ண சொன்னார். உடனே இந்த பையன் பாலை கொண்டு பிள்ளையார் முன்னால, திருநாரையூரில் உள்ள சுவாமி பேர் பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார்னா பொல்லாத பிள்ளையார் இல்லை, சுயம்பாக உருவான விநாயகர். அந்த பொல்லா பிள்ளையார் முன்னால பாலை கொண்டு வச்சான். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, சாமி பாலை குடிக்கல. உடனே இந்த பையன் பிள்ளையார்ட்ட சொன்னா, பிள்ளையார் நல்லா பேர் குடிச்சிரும், பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகிட்டு பிடி வாத்தியார் பிரம்ப வச்சுக்கிட்டு நிற்பாரு, நல்லா பேர் குடிச்சிரும்னா. பிள்ளையார் பால் குடிக்கல. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, கெஞ்சினா மிஞ்சிருவான். உடனே பார்த்தா பிள்ளையார்ட்ட சொன்னா, பிள்ளையார நல்லா பேர் பாலை குடிச்சிரும், நீர் பாலை குடிக்கலன்னா இந்த முன்னால் இருக்க கல்லுல முட்டிடுவேன்ட்டான். பார்த்தாரு பிள்ளையார், இவன் கல்லுல முட்டிட்டான்னா இது போலீஸ் கேஸ், நான் பெயிலபிள், சிக்கல்ல வந்து மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி உடனே தூக்கி போட்டு பாலை குடிச்சிட்டார். வெறிஞ்சப்பம் கொண்டு வீட்டில் வச்சான். அவன் அப்பா வந்தார், நம்பி அம்மாட்ட பாலை கொண்டு கொடு, சுண்டை காய்ச்சருவா, 2 பேரும் குடிக்கலாம்னா. இந்த பையன் சொன்னா, எப்பா சுவாமி பிள்ளையார் பாலை குடிச்சிட்டாருன்னா தொகீர்னு அடிச்சார் ஒரு அறை. 28 வருஷமா பூசை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பால் குடிக்காத பிள்ளையார் இன்னைக்கு பாலை குடிச்சிட்டாரோடா. ஏல பாலை குடிச்சிட்டோம்னா பாலை குடிச்சிட்டேன்னு சொல்லு, ஒரு பிரச்சனை கிடையாது, பொய்ய சொல்லாதலன்னாரு. இல்லை பிள்ளையார் தான் பால் குடிச்சாருன்னா. உடனே காதை பிடிச்சி ஒரு திருக்குனாரு, இந்த கையில செம்ப தூக்குனாரு, பையனை பிடிச்சிக்கிட்டு நேரையா கோயில் வராரு. சுவாமி பொல்லா பிள்ளையார் லாங் ஷாட்ல பார்க்காரு, பையன் அப்பா செம்பு 3 வருது. அவர் பார்த்தாரு, காலையில பால் கொடுத்தா இப்ப பாயாசம் எதை கொண்டு வரான்னு சொல்லி அவள் துதிக்கையே ரெடி பண்றா சாப்பிடுறதுக்கு. செம்ப கொட்டி முன்னால வச்சான். பிள்ளையார அப்படின்னா அவர் இருந்தாலும் பார்த்தாரு, என்னப்பா காலையில் குடிச்ச பாலை அப்படியே கக்கும்னா. ஏன்னா சின்ன பையன்கிட்ட உள்ள விளையாட்டு என்னன்னா, மிட்டாய் வாங்கி கொடுத்துருவான், விளையாட்டுக்கு சேர்க்கலாம் சொல்லணும், நீ தான் என்ன விளையாட்டுக்கு சேர்க்கலாம், நேற்று வாங்கி கொடுத்த மிட்டாய் கக்குமா. அதே மாதிரி பிள்ளையார்ட்ட சொன்னா, ஓ பிள்ளையார எங்க ஐயா நம்ப மாட்டேங்காரு, காலையில் குடிச்ச பாலை அப்படியே கக்கும்னா. பிள்ளையார் பார்த்துக்கிட்டே இருந்தார், பழைய டெக்னிக். நீர் பாலை கல்லுல முட்டிடுவோம்னா உடனே துதுக்கி எடுத்து போட்டு செம்பு நிறைய பாலை கொடுத்தார். உலகத்திலே முதலாக பால் அருந்திய விநாயகர் யாருன்னா நம்முடைய திருநாரையூரில் உள்ள விநாயகர் தான். இந்த செய்தி மன்னருக்கு கிடைக்கிறது. மன்னர் இந்த செய்தியை வைத்து கரும்பை கொடுக்கின்றார், பொல்லா பிள்ளையார் சாப்பிடுகிறார். உடனே விநாயகருடைய அருளினால் தான் தேவார திருப்பதிகங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தேவாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ் வேதம் என்று சொல்கிற தேவாரம் கிடைத்தது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட திருநாரையூர் நம்பி என்பதை மறந்துவிட முடியாது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அன்னைக்கு ஒருத்தன் கையில அருமையான ரேகை வச்சிருந்தான். நான் சொன்ன தீர்க்க ரேகை மாதிரி, அச்ச ரேகை மாதிரி, ஆயுள் ரேகை தீர்க்கமா போத என்ன. அவன் அந்தால சற்று என்ற கோபிட்டான். என்னன்னா, நீங்க என்னத்தை பாக்கிய பார்வை, இந்த கையில உள்ள ரேகை அச்ச ரேகை தீர்க்க ரேகை ஆயுள் ரேகையா? எனக்கும் அவளுக்கும் முந்தா நாள் சண்டை, அருவாமனையை தூக்கி போட்டா கொடுத்தவர்கள காயம்னா. அன்னைக்கு தான் பார்த்தேன், பொண்டாட்டி அருவாமனையை தூக்கி போட்டிருக்கா காயம். நான் கண்ணு பார்த்து தப்பாக சொல்லிட்டேன். கண்ணால் கண்டதும் பொய்யாயிட்டு, காதால் கேட்டதும் பொய். எப்படி மேலப்பாளையத்தில் 2 ஏட்டையார் ராத்திரி ரவுண்ட்ஸ் வந்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம், காலை விட்டு கையை விட்டு கழுத்தை விட்டு. ஏட்டையாக்கு சந்தோஷம், இன்னைக்கு கொலை கேஸ் கிடச்சிட்டு ப்ரமோஷன் தான் சொல்லி வீட்டை தட்டினாரு. வீட்டுக்குள்ள மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு தையல் சொல்லி கொடுக்கான், காலை விட்டு கழுத்தை விட்டு கையை விட்டு எப்படி வெட்டணும்னு டெக்னிக்காக சொல்லி கொடுக்கான். அப்போ காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய். இதுக்கும் வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கார். என்ன குறள் சொல்லு பாபு? தெரியாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்
அப்பொருள் பரவாயில்ல, ஒரு பிள்ளைக்கா தெரிஞ்சிருக்கு. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு அற்றங்காக்கும் கருவின்னு இருக்கா. வாழ்க்கையில நம்ம அறிவை மாதிரி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்தோம்னா பொறாமப்பட்டே உருப்படாம போயிருந்தோம். எங்க வீட்டு பக்கத்துல 7ஆம் வீட்டுல ஒரு கிழவி கிடக்கா. அவளுக்கு பேரே அடுப்பாயக்கான்னா போதும். எங்க தெருல வந்துட்டு அடுப்பாயக்கா வீடு எதுனா 7ஆம் வீட்டை கொண்டு காமாச்சிருவான். 7ஆம் வீட்டுல அவளுடைய வாய் அவ்வளவு அழகான வாய். முருங்கைக்காய் சாட்டை சாட்டையா காய்ச்சிச்சு. ஒரே வார்த்தை தான் சொன்னா, ஏங்க அப்பா எம்மோ பெரிய காய்னா. வாய் மூடலை, இடி விழுந்து மரம் முறிஞ்சிட்டு. அவ்வளவு நல்ல வாய். நாங்க பார்த்தோம் வாய் விளங்கா வாயா இருக்கு, வெளியே வெளியே விட்டுறாத, வீட்டுக்குள்ள அடைச்சி வையின்னு. வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்காம சன்னலை திறந்து வச்சுட்டா. ஐஓபி பேங்க்ல ஆபீசரா இருக்காரு, சந்திரபாபுன்னு பேரு. இப்ப ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு, ஒல்லியா இருப்பாரு. அவர் ஸ்கூட்டர்ல போனாரு. இந்த 7ஆம் வீட்டக்கா பார்த்தா ஒரே வார்த்தை தான் சொன்னா, ஏங்க அப்பா என்ன அழகுன்னா. ஸ்கூட்டர் லாரிக்குள்ள போயிட்டு நாங்க பார்த்தோம் இனிமேல் இருக்க அடிபட்டு இருக்காரு, இப்பதான் கையில கெட்டு போட்டுருக்கு. நாங்க பார்த்தோம் இனிமேல் வீட்டுக்கு ரீப்பர் வச்சு அடிச்சிரு, வெளியே விட்டுறாதேன்ட்டேன். வெளியே விடவே இல்லை. எங்களுக்கு 5 ஏக்கர் நஞ்ச, 5 ஏக்கர் புஞ்ச, அவ்வளவு களையா கிடக்கு. களை பறிக்க போய் கேட்டேன், 10,000 ரூபா கேட்கான். ஏ வாவி, களை பறிக்க 10,000மா? டப்புன்னு எனக்கு மூளையில யோசனை வந்துச்சு. 7ஆம் வீட்டக்கா கூட்டு போவோம், 4 புரோட்டா ஒரு ஆம்லெட் வாங்கி கொடுத்து கூட்டு போவோம், நடுவாய்க்காட்டில் இறக்கி விடுவோம். அவ கண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லுவா, ஏங்க அப்பா அவ்வளவும் களையாம்பா, காலா புள்ளா பெயரும்னு சொல்லி 7ஆம் வீட்டக்கா கொண்டு நடுவாய்க்காட்டில் விட்டேன். அவ கிழக்க பார்த்தா, மேற்க பார்த்தா, வடக்க பார்த்தா, தெற்க பார்த்தா, ஒரே வார்த்தை தான் சொன்னான், ஏங்க அப்பா அவ்வளோ களையா. அதுக்கிடையில 4 பயிரானா இருந்த 4 பயிர் நாசமா போச்சு. நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடந்துருது. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நினைக்க ஒன்று நடந்துருது. வாழ்க்கையில பொறாமை என்பது இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாத்துட்டும் இருக்கு. இந்த சைக்கிள்ல போறவன் யாரை பார்க்கான்? பைக்கில் போறவனை பார்க்கான். ஏ வாவி பைக்கில் போறானே, நம்ம சைக்கிள் உண்ணி உண்ணி மிதிச்சு உயிரை கொடுக்கமே நினைக்கான். பைக்கில் போறவன் யாரை பார்க்கான்? காரில் போறவனை பார்க்கான். அழகா காரில் போறானே, ஏசியில் உட்காந்து போறானே, நம்ம பைக்கில் மிதி மிதின்னு மிதிச்சு போயிட்டு இருக்கோமா, பைக்கில் போறோமே நினைக்கான். காரில் போறவன் யாரை பார்க்கான்? நம்ம மெட்ராஸ் போனோம்னா 2000 ரூபா டோல்கேட்டு கொடுத்து மாள மாட்டேக்கு, இவ்வளோ கஷ்டமா இருக்க, ஃப்ளைட்டில் போயிடலாமேன்னு சொல்லி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே உள்ளவனை பார்த்து பொறாமப்படுறான். காரில் போறவன் யாரை பார்க்கணும்? ஃப்ளைட்டில் போறவன் காரில் போறவனை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். காரில் போறவன் யாரை பார்த்து மகிழ்ச்சி அடையணும்? பைக்கில் போறவனை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். பைக்கில் போறவன் யாரை பார்க்கணும்? சைக்கிளில் போறவனை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். சைக்கிளில் போறவன் யாரை பார்த்து மகிழ்ச்சி அடையணும்னா நடந்து போறவனை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். நடந்து போறவன் யாரை பார்த்து மகிழ்ச்சி அடையணும்னா 2 கால்களே இல்லாமல் கட்டை வைத்து நடக்கிறவனை பார்த்து ஆண்டவன் 2 கால்களை வழங்கி இருக்கிறானே என்று ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிற அந்த பக்குவத்தை நாம் என்றைக்கு பெறுகிறோமோ அன்றைக்கு தான் வாழ்க்கை இனிமையா இருக்கும். நம்ம எல்லாரும் கோயிலில் போய் என்ன வேண்டுதோம்? சாமிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு வேண்டுதோம். சிலவன் என்ன செய்தான்? எதிராளிக்கு அன்னத்தை கொடு இன்னத்தை கொடுன்னு வேண்டுதான். அதை மாதிரிலாம் வேண்டவே கூடாது. கோயிலில் போய் எந்த வேண்டுதல்கள் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நல்ல மழை பொழிய வேண்டும் என்று கேட்கணும். எல்லாருடைய உள்ளத்திலும் அமைதி பெருக வேண்டும் என்று கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும், இயற்கை சீற்றம் இல்லாமல் இருக்கணும், விபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பொது நன்மைக்காக நாம் என்னைக்கு வேண்டுகிறோமோ அன்றைக்குத்தான் உண்மையிலே நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் நன்மை நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பக்தி நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஆகவே பக்தி பண்பாட்டிலே சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்ற அருமையான பட்டிமன்றத்திலே உடனடியாக பட்டிமன்றம் தொடங்குகிறது. பட்டிமன்றத்தினுடைய முதல் பேச்சாளராக சூரியனப்பம் புகழ் ஜபாஷன் அவர்கள் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் ஆண்களே 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 என்று பேசுவதற்காக வருகை தருகிறார்கள். வளமான கருத்துக்களை தருக என்று அன்புடன் அழைக்கிறேன். ஆரிகேசனல்லூர் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை அரியநாத சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாசத்தோடும் பணிலோடும் வெளியோடும் பாங்கோடும் மகிழ்ச்சியோடும் நடத்தி அருமையான இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை அரியநாதர் சுவாமி தாமே
எல்லா வளங்களையும் நலங்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இங்கு ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு அரியநாதர் சுவாமியை வணங்குகிறேன். என்னை பெற்றோரை வணங்குகிறேன். இயற்கையை வணங்குகின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவையோரை வணங்குகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற நேய நெஞ்சங்களாகி உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். வணக்கம் நேயர்களே. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துருக்காங்க, அப்படித்தானே? இப்போ இன்னைக்கு தலைப்பு பக்தியும் பண்பாட்டையும் வளர்ப்பது ஆண்களா பெண்களா? ரொம்ப சிம்பிள் நடுவர் அவர்களே. 1 பெருசா 5 பெருசா? ஐயா, 1 பெருசா 5 பெருசா? அத நீங்க தான் சொல்லணும். நான் கடைசியில முடிவு சொல்வேன். இல்ல இது வந்து சாதாரண கேள்வி. 1ஆம் கேள்வி. 5ஆம் நம்பர் பெருசா? 1ஆம் நம்பர் பெருசா 5ஆம் நம்பர் பெருசா? 5ஆம் நம்பர் தான் பெருசு. 5 பெருசா 10 பெருசா? 10 தான் பெருசு. 10 பெருசா 50 பெருசா? 50 தான் பெருசு. 50 பெருசா 100 பெருசா? இது கடைசியில எங்க போய் நிக்கும்? இல்ல இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. 100 தானே பெருசு. 100 தான் பெருசு. 60 பெருசா 3 பெருசா? 60 பெருசா 3 பெருசா? 60 தான் பெருசு. அதுதாங்க ஆம்பளை. அத்தனை அற்புதமாக நாயன்மார்கள் 60 பேர் இருக்கின்றார்கள் என்றால் இந்த 3 தான் பொம்பளை நாயன்மார். என்ன பக்தி! அதாவது 63 நாயன்மார்கள், 3 நாயன்மார்கள் தான் பெண் நாயன்மார்கள். 60 நாயன்மார்கள் ஆண்கள் என்று சொன்னால் ஆண்கள் அல்லவா பக்தி? அதான் உண்மை. கரெக்ட். அதே போல ஆழ்வார்கள் 12 பேர்ல ஒரே ஆழ்வார் தான் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் மட்டும்தான் பெண்ணு. 11 பேர் ஆண்கள். இதிலே நமக்கு தீர்ப்பு வந்துடாதா? ஆமா. பக்தியும் பண்பாட்டை வளர்க்குது ஆண்களா தான் இருக்கும். தேவாரத்துல எவ்வளவு பேர் பாடியிருக்காங்க? அற்புதமான சமயக்குறவர் 4 அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். சந்தானாச்சாரியார் 4, மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். 4 8 பேர் ஆம்பளை. பெண்களை சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இங்கே கும்பாபிஷேகம், கோடி புண்ணியம் கிடைக்கும் கும்பாபிஷேகம் பார்ப்பது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அதுவும் கும்பாபிஷேக தரிசனம். இந்த கும்பாபிஷேகத்துல பந்தல் முதல் பந்தி வரை எல்லா விஷயங்களையும் இழுத்து போட்டு செஞ்சது ஆம்பளை. அதானங்க உண்மை. பந்தல் ஓடுது ஆம்பளை, கும்பாபிஷேகத்துல போய் மேல தெளிக்குது ஆம்பளை, எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறது பூசாரி ஆம்பளை. பெண்கள் எங்க இருக்காங்க? நல்ல சேலையை கட்டிக்கிட்டு, அது பாருங்க 10,000 20,000 கட்டிக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு வருவான் கோயிலுக்கு. ஏ அப்பா வந்து அங்க உட்காந்து பெரிய நாயகியை போய் எப்படி கும்பிடுவா? அங்க போய் கும்பிட மாட்டான். பெரிய நாயகியை பார்த்த உடனே அம்பாள் சேலை தான் கண்ணுக்கு தெரியும். ஏ அப்பா, அம்பாளுக்கு புடவை தலைப்பு எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு. நம்ம வீட்டுக்காரனை சோழியை முடிச்சிட வேண்டியதான். நடக்கா இல்லையா? அடுத்தால பாப்பா, டேங்க அப்பா, அம்பாளுக்கு தட்டு தட்டா தங்கச்செங்கில் கிடக்க. அடுத்த வருஷம் நம்ம வீட்டுக்காரன கதையை முடிச்சிட வேண்டியதான். இதானம்மா அவங்க இது அப்படித்தானே? இதே அங்க கும்பிட்டுட்டு ஏத்தால நிக்கொள்வாப்பா. ஏ அப்பா, ஏத்த வீட்டுக்காரி என்ன நகை போட்டிருக்கா, நம்ம வீட்டுக்காரனை சோழியை முடிச்சிட வேண்டியதான். இதானங்க பெண்களின் பக்தி. எங்க ஒரு நியாயம் இருக்கானால் ஆண்கள் அப்படி இல்லை. கோயிலுக்கு கூட போகாமல் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கும்பிடுவாங்க. அம்பா, பெரிய நாயகி அம்மா, அரியநாத சுவாமி, என் குடும்பத்தை காப்பாத்து, பிள்ளையை காப்பாத்து, ஊரை காப்பாத்து, உலகத்தை காப்பாத்துண்டு ஒரு துண்டை கட்டி கொண்டு அந்த பக்தி முயற்சிகளில் இருப்பவன் ஆண் மகனுங்க. என்னைக்காவது ஒரு பெண்மகளை சொல்ல முடியுமா? அன்னதானத்துல இருந்து வாரி வாரி கொடுக்கும் அவ்வளவு ஆம்பளை, எல்லாம் ஆம்பளைங்க. அதான் சாப்பிடுது பொம்பளை. அன்னைக்கு அதான் கவிஞன் சொன்னான், ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே. இப்படி அந்த எளிமையும் பக்தியையும் முறையாக செய்யக்கூடியவன் எங்க ஆண்மகனுங்க. இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க. இவங்க பண்பாடு எப்படிங்கிறதுக்கு இப்படி ஒன்றொன்றாக இன்னைக்கு பாருங்க, டீப்பாய் கேட்டவொடனே டீப்பாய். இப்ப ஸ்டாண்டு கேட்கவே இல்லை, தன்னால வருது. எதை எதை எப்போது கொடுக்க வேண்டும், எது எது தேவை என்று உணர்ந்து செய்பவர்கள் ஆண்கள். இந்த பெண்களோட பண்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? வேற நான் யாரையும் சொல்லலாமா, இவங்க 2 பேரையும் சொல்றேன். அன்னதானம் போயிருந்தோம்ல, புளியோதரை நல்லா இருந்ததாமா? நல்லா இருந்ததா?
எல்லாரும் சாப்பிட்டோம். நடுவரை விட்டுருங்க. எல்லாரும் நாங்கள் புளியோதரையை மட்டும் சாப்பிட்டோம். இந்த 2 பேர் புளியோதரையும் முழுங்கிட்டு இட்லி ஆளுக்கு 1 தானம்மா பார்சல். 2 பொம்பளைக்கு 2 பார்சல் போகுங்களா? 3 பார்சல் வாங்கி என்ன பின்னால் வச்சிருக்குது. நாடு விளங்குமா? திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வருதாங்க. அந்த விரதம் முருகனுக்கு வருதம், அம்பாளுக்கு வருதம், எல்லா விரதம் இருக்கு. ஒருத்தையாவது மெலிகித மாதிரி இருக்கா? எல்லாம் பீப்பா மாதிரி இருக்கு. இது பண்பாடு, பெரிய பண்பாடம். எதையாவது ஒன்று சரியா இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். இன்னும் எளிமையாக சொல்கிறேன். 5 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பொம்பளை எந்திரிச்சு போட்டோம், 4 பொம்பளையும் அவளை பற்றி தான் பேசுவான். அப்படித்தானம்மா? இதை யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பொம்பளைகிட்ட மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லி, எம்மா என் தாயி ரொம்ப முக்கியம், ரொம்ப ரகசியம், யார்ட்டையும் சொல்லாதன்னா போதும், அவ்வளவுதான். 100 பேர்ட்ட சொன்னா இப்ப தலை வெடிச்சு போகும். ஜாலி முடிஞ்சது. 100 பேர்ட்ட சொல்லிட்டு தான் வீட்டுல வந்து தட்டி குடிப்பா. இப்போ 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அதுல ஒருத்தி எந்திரிச்சு போராட்டுவீங்க. இந்த 3 பொம்பளையும் எந்திரிச்சு போறவளை தான் பேசிட்டு இருப்பா. அப்படித்தானம்மா? இப்போ அப்படித்தானம்மா அவங்ககிட்டே அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதை ஒத்துக்கிறதே தெரியுது இல்ல. பெண்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், உண்மையை ஒத்துக்கிட்டுதாங்க. ஒத்துக்கத்தானே செய்யணும். அவங்க போனா அதானே. 3 பேரும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இப்போ 3ல 1 எந்திரிச்சு போகாது. ஏன்னா நம்ம எந்திரிச்சு போனோம்னா அந்த 2 பேரும் நம்மளை தான் பேசுவாங்க. இவளுக்கு தெரியும். அதானே இப்படி என்னங்க பக்தி இருக்கு உங்ககிட்ட, பண்பாடு இருக்கு. எல்லா வழியிலையும் பார்க்கும்போது இதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா சொன்னா இறைபக்தி. ஏற்கனவே சொன்னேன். இறைபக்தியில நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சொன்னேன். கண்ணப்ப என்னப்ப நில்லப்ப. எப்படி ஒரு பக்திங்க? அதாவது 6 நாளில் கண்ணிழந்த அப்ப வல்லேன் அல்லேன்னாரு. அப்படி 6 நாளில் இறைவனை அருளை பெற்ற ஒரு அடியார் என்று சொன்னால் இந்த கண்தானத்தை இன்றைக்கு உலகத்தில் நடத்தி காட்டிய பெருமை கண்ணப்ப நாயனாருக்கு உண்டு. ஏன்னா கண்தானம் பண்ணோம்னா 4 பேருக்கு கண் ஒளி கிடைக்கும். ஏன்னா புதைக்கவோ எரிக்கவோ போற உடம்பு வம்பா போகும். ஆனால் இந்த கண்தானம் செய்தோம்னா இது மூலம் உயிரோடு இருக்கின்ற 4 பேருக்கு பார்வை கிடைக்கக்கூடிய நல்ல பண்பு கிடைக்கிறதுனா இந்த கண்தானத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறது யாருன்னா நம்ம கண்ணப்ப நாயனார். மறந்து விட என் அப்பாண்டு சிவபெருமான் அவரை பார்த்து சொன்னார்னா இதை விட என்னங்க சிறப்பு வேணும்? சரி, இப்ப இல்லற பக்திக்கு வருவோம். சரி, என் பொண்டாட்டியை பத்தி தான் சொல்ல. அப்ப இறை பக்தி முடிஞ்சிட்டு இறை பக்தி இது. சரி, ஏன்னா இறை பக்தி ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அருமையான விஷயங்கள் நம்ம ஆண்கள்கிட்ட தான் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லியா இல்லற பக்தி. அப்பா உண்மையிலேங்க பேராசையின் வடிவம்னா பெண்கள் தான். நான் என் பொண்டாட்டியை பஜார் கூட்டு போனா கொடை பிடிச்சி தான் கூட்டு போவேன். ஆமா, அவளை நீங்க பாசம் நினைச்சிடக்கூடாது. ஒரு ஜவுளி கடை வந்தா கொடையை அந்த பக்கம் ஒரு திருப்பு, ஒரு நகைக்கடை வந்தா கொடையை இந்த பக்கம் ஒரு திருப்பு. கடை தெரியாம இருக்க மறைச்சு 2 கடையும் சேர்ந்து வந்ததுன்னா கொடையை போட்டு ஒரே அமுக்கு. நம்ம குதிரைக்கு சைடு பார்வை ஆகாது. அப்ப அந்த ஆடி தள்ளுபடின்னு ஒண்ணு வரப்போகுது இல்லாமா? நிறைய பொம்பளை சோத்த கட்டிட்டு போயிருதா. எங்களுக்கு எல்லாம் இப்ப பதறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பொம்பளைய பூரா ஆடிக்கிட்டு போவான், ஆம்பளையே தள்ளுபடியாகி கிடக்கும். அதுக்கு பேர் தான் ஆடி தள்ளுபடி. அவன் வேற விளம்பரம் கொடுப்பான், ஆடிக்கு வாங்க அடிக்கிட்டு போங்க, வாசிலியா மாத்தாரான். ஏசிய ரோட்டு வரைக்கும் திறந்து வச்சிருக்கான் பாவிப்பேன். அவ்வளவு பாருங்க, அங்க உள்ள போய் 10,000 20,000 30,000 எடுத்துட்டு வாசல்ல எங்களுக்கு 10 சேரை போட்டு உட்கார வச்சிருவான். இந்த கொள்ளக்கோசி மாதிரி உள்ள போய் அங்கேயும் போய் அந்த சேல்ஸ்மேன்ட்ட சண்டை போடுவான். எனக்கு கட்டப்பைத்தால, எனக்கு கட்டப்பைத்தான் நல்லா இருக்கிறதுக்கு அதையும் ஒழிச்சிட்டான். கட்டப்பைக்கு சண்டை, அவன் நல்லா இருக்கிறதுக்கு இப்போ அதையும் வச்சுட்டான். அவ்வளோத்தையும் உள்ள அள்ளி வச்சுட்டு வாசல்ல 30,000 எடுத்து கொடுத்த ஆம்பளைட்டு வந்து ஒரு வார்த்தை கேட்பான். என்னங்க, அதுவும் அப்படி கூட கேட்க மாட்டான். எத்தான், ஏன்னா பாசம் பிச்சுக்கிட்டு எத்தான்னா ஏமாந்துடக்கூடாது, செத்தான்னு அர்த்தம். எத்தான் எனக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், இவளுக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், நீங்க என்ன எடுக்கணும்? என்ன நான் பிச்சை தான் எடுக்கணும். கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. ஏன் காசு போன இடம் தெரியல. எவ்வளவு வேதனைங்க. அவ்வளவு தூரத்திற்கு எல்லாவற்றிலும் பண்பாடோடு நடந்து கொள்வன் ஆண்மகன். வேற ஒண்ணு இல்லைங்க. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். யார் வீட்டிலாவது 200 சேலைக்கு குறைவா இருக்காமா? இருந்தா கையை தூக்குங்க. உங்ககிட்ட பண்பாடு இருக்குன்னு நான் ஒத்துக்கிடுது. 200 சேலைக்கு குறைவா இருக்கா? அதாவது பொண்டாட்டி மதிக்கலனாலும் நீங்க எல்லாம் கிடையாது. 3 பேர் வச்சிருக்கா, 300 சேலை வச்சிருக்கா.
எதையாவது இருக்கா? ஆண்மகனின் வருமானம் என்ன, குடும்ப சூழ்நிலை என்ன, யாராவது தெரிஞ்சு நடந்துக்கிட்டா அது இல்லற பக்தி. எல்லாத்துக்கும் சேலை, அம்மா கொடைக்கு சேலை, ஆமா, இவ பிறந்த நாளைக்கு சேலை, தீபாவளிக்கு சேலை, பொங்கலுக்கு சேலை, அவ புருஷன் பிறந்த நாளைக்கு இவளுக்கு சேலை. அவன் சேலையா கட்டுதான், இவ ஆட்டை போடுது. என்ன வருது? ஆடி கழிவுல ஒண்ணு, மாசி மலிவுல ஒண்ணு, இப்படியே வாங்கி அடுக்குனா மாசத்துக்கு 10 200 சேலை. என் பீரோல எல்லாம் திறந்தாலும் பொத்து பொத்துட்டு சேலைதாம்மா காலில் விடும். கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். கெட்டினவதான் காலில் விட மாட்டேக்கா, அவ கெட்டதை சேலையாவது விடுது. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிரிச்சுக்குள்ள கொண்டு சேலையை வச்சிருக்கா. பிரிச்சுக்குள்ள என்ன மூதிக்கு சேலையை கொண்டு வைக்க அவச்சோதான் சேலை கட்டம்போ குழு குழுன்னு இருக்குல்ல. நல்ல ஐடியா குட்டியா நடுவு. ஒரு நாள் சேலையை கொண்டு பிரிச்சுல வைக்கலாம். இல்ல, நான் ஒரு யோசனை பண்ணிருக்கேன். என் பொண்டாட்டி ஒரு நாள் தூக்கி உள்ள வைக்கும், கொஞ்சம் குழு குழுன்னு நமக்கு இருக்கும். என்னவோ அர்த்தங்க. ஏமா 360 400 சேலை வச்சிருக்கீங்களா, அதை கெட்டிடலாமா? எவ்வளவு டிசைன் டிசைனா வச்சிருக்கா. இவ்வளவுக்கு கை வச்சு ஒரு சட்டை, இவ்வளவுக்கு கை வச்சு ஒரு சட்டை, இவ்வளவுக்கு கை வருது, கையே இல்லாம ஒரு சட்டை. ரவுண்டா கை இருக்கணும்ல, பின்னால ஒரு தோசையை சுட்டு எடுக்கணும். அதுல பின்னால பாத்தீங்கன்னா கண்ணாடி சன்னல். இது எதுக்கு வைக்க? கண்ட பேர்ல தலை எடுத்துட்டு போ. இதுக்கு தான் பாட்டு போட்டான். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஒரு பதில் பாட்டு வச்சிருக்கேன். என்ன பாட்டு வச்சிருக்கா? அக்கடான்னு நாங்க ஓட போட்டா, துக்கடான்னு நீங்க எட போட்டா, போடாண்டுதான். என்னடா போடாண்டுதான். எங்களுக்கு எல்லாம் 4 வேட்டி 4 பேண்ட் தாமா. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுவும் பீரோல 4வது தட்டு கீழ் தட்டுல தான் இருக்கும். என் பொண்டாட்டி ஒரு 5 ஆம்பளை மாதிரி ஒரு எளிமை பார்க்க முடியுமா? என் பொண்டாட்டி ஒரு 5 முளை வேட்டியை 8 நாள் கட்டுவான். கீழே உள்ளத முந்திய மேல வச்சு, மேல உள்ள முந்திய கீழே வச்சு, உள்ள உள்ள வேட்டியை வெளியே வச்சு, வெளியே உள்ள வேட்டியை உள்ள வச்சு, 8 முளை வேட்டியை 8 நாள் மாத்தி மாத்தி கட்டக்கூடிய எளிமை ஆண்கள்கிட்ட உண்டு. 4வது தட்டுல 4 வேட்டி 4 பேண்ட்டுமா. என் பொண்டாட்டி ஒரு 5-5.5 அடி உயரம் தான் இருப்பா. அவ சேலையை மேல மேல் தட்டுல எடுக்கணும், என் வேட்டில ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பா. அதை எடுத்து பார்த்தா அவ கால் தடமா இருக்கு. ஏமா இவ்வளவு அடுக்கி வச்சிருக்கல, அதை கெட்டுனா புருஷனுக்கு அழகு பண்பாடு. இந்த நைட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்ச பயலை தேடிக்கிட்டு அதானமா எல்லாத்துக்கும் தெரியுது. சரி, அது பேர் காலை டீ, மத்தியானம் இல்ல நைட்டினா நைட்டு மட்டும் போடணும். காலை டீயும் அதான், மத்தியான டீயும் அதான், சாயந்தர டீயும் அதான், நைட்டியும் அதான். ஏமா போடுங்க புண்ணியவதிகளா, துவைச்சு போடுங்க. பாளையங்கோட்டையில மோந்து பார்த்து 2 எருமாடு செத்து போச்சுமா. ஏன் அப்பா, இதுல என்ன பண்பாடு இருக்குது? எங்கேயாவது பண்பாடு இருக்கா? அதான் நீங்க சொன்ன அந்த பாட்டுல எவ்வளவு அழகா சொன்னான். உடல் அழகை ஊரு மிச்ச காட்டக்கூடாது, மேலே புகழை எடுத்து தெரிய மாட்டக்கூடாது, ஓரத்து மேல சதப்பு சாயம் பூசக்கூடாது, ஏன் உழவனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இருக்கேடா எவ்வளவு எளிமை, உழவன் வாழும் அருமையான அற்புத மண் நம்ம மண்ணு. விவசாயி எவ்வளவு அருமையா பாடுபடக்கூடிய விவசாயி இருக்கக்கூடிய நாடு. கிடத்தி போட்டு ஒரு வெள்ளை துணியை மூடி போட்டிருக்காங்க. அரசாங்கம் மூடி போட்டு ப்ளீச் பண்ணுதானா? ப்ளீச்னா வேற ஒண்ணும் இல்ல, என்ன காரி துப்பி மூஞ்ச தொடக்க. ஓ அதான் இதுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு வரேன் ப்ளீச் பண்ண. என்ன ப்ளீச்? இது 375 ரூபா கொடுத்து புருவ முடிய பிடிங்கிட்டு வரேன். இது தேவையா உனக்கு? அதுக்கு வரைக்கும் பொம்பளையா இருப்பா, வெளியே வந்தா பியாய் மாதிரி ஆயிடுதா. அன்னைக்கு ஒரு பியூட்டி பார்லர்ல வாசல்ல எழுதி போட்டிருக்கான், வெளியே வருகிற பெண்களை பார்த்து யாரும் சிரித்து விடாதீர்கள், வருவது உங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம். ஏன்னா பாட்டி கூட பேத்தி மாதிரி பியூட்டியா தான் வாரா. என்ன பாருங்க, இது பண்பாடு இருக்கா? எதுவுமே இல்லையம்மா, எந்த வகையிலும் இல்லையா. இல்லற பக்தனுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. டிவிக்கு கொடுக்க மரியாதையை புருஷனுக்கு கொடுக்கலாமா? கொடுத்தா நாங்கள் ஒத்துக்கிடுவோம். என் வீட்டிலலாம் டிவி பார்த்தாலும் ஒரு பெட்டி நிறைய முறுக்கு வச்சுக்கிட்டு தான், கருக்கு முறுக்கு. அங்கே டிவியோடு இங்கே முறுக்கு வரும், அங்கே டிவியோடு இங்கே முறுக்கு வரும். ஒரு நாள் டிவி பார்க்க அவசரத்தில் முறுக்கு பெட்டி காலி ஆயிருக்கு. பக்கத்தில் கொசுவத்தி எரிஞ்சிட்டு அதை தூக்கி தின்னுருக்கா. ஏன் கொசுவத்தி சொல்லியா? ஆமாம், என் கெட்ட நேரம் நான் உள்ளே போவேன். அந்த நேரமா எந்த கடையில் முறுக்கு வாங்கினீர்? முறுக்கு கசந்து கிடக்குங்க. ஏன் பாவிப்ப விட நீ திங்கிறது முறுக்கு இல்லை, கொசுவத்தி. பாரு, ஏதாவது ஒரு பண்பாடு இருக்கா? காப்பாத்திட்டேன். அது ஏப்பா விஷத்தை குடிச்சாலே எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுகளுக்கெல்லாம் என்னங்க பண்பாடு? ஏமா இந்த கொஞ்ச நாளைக்கு முந்தி செம்பருத்தின்னு ஒரு தொடர் போட்டான், அப்படித்தானே? அந்த ஆதிவேலும் வழங்க மாட்டான், பார்வதியும் வழங்க மாட்டான்.
ஏ பாவிப்பாய் வண்டி. அப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது காலையில் 5 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சு போய் படுத்திருக்கேன். என் வீட்டுக்காரர் ஒரு கப்பு நிறைய காப்பியை போட்டு பெரியய்யா எந்திரியும். அந்த பாதகத்தை அவனை பெரியய்யா இன்னைக்கு பெரியய்யான்னா நம்ம யாரை சொல்லுவோம்? அப்பா கூட பிறந்தா அண்ணனை தானமா சொல்லுவோம். அவ சொல்லுதாட்டு நம்மள அப்படி சொல்லிட்டு. இன்னொன்று ராஜா ராணின்னு ஒரு ஆலியா மானசா அந்த ஒரு குந்தாணி அலைவாழ. நீங்களும் எல்லா சீரியலும் பாக்கிய என்னச்சே அதான ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிவியில உள்ளவா புருஷனை சின்னையாம்பா. என்ன வரத்தீங்கிய விளம்பர இடைவேளைன்னு ஒண்ணு இல்லைன்னா புருஷனுக்கு சோறு கூட கிடையாதும்மா. நான்லாம் பாருங்க விளம்பர இடைவேளை பார்த்து தான் உள்ள போவேன். எம்மா ஏதாவது இருந்தா கொண்டு போடு. அவசரமா அன்னைக்கு போய் 2 தோசையை சுட்டு போட்டான். தோசை பிச்சு வாயில வைக்க போறோம். தோசை கருப்பா இருக்கு. நம்ம தான் இப்படி தோசைமா அப்படின்னு பார்த்தா அந்த பேவில விசாரிச்சா தோசைக்கல்ல இப்படி வச்சு மாத்தி வச்சு ஊத்திட்டு வந்திருக்கா. மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எவ்வளவு வேதனைங்க. இத்தனையும் தாங்கிக் கொண்டு இந்த ஆண்மகன் குடும்பத்தை தாங்கிக் கொண்ட ஒரு வேற ஒன்றும் இல்லைங்க. அதாங்க ஆண்மகன் பண்பாடு. ஒரு வீட்டை புது வீடு கட்டுவாங்க, அதுல யார் பேருமா எழுதி போடுவான்? யோசிச்சு பாருங்க. அன்னை இல்ல பெத்த தாய் பேரு, இல்லைன்னா கெட்டின பொண்டாட்டி பேரு, இல்ல பெத்த புள்ளிய பேரு. அப்படித்தானமா? அவன் பேரை இன்னைக்காவது எழுத நினைப்பானா? இதாங்க ஆண்களின் பக்தி பண்பாடு. ஒரு புது பைக் வாங்கியிருப்பான், யார் பேர் அதுல இருக்கும்? தாய் பேர் இருக்கும், பொண்டாட்டி பேர் இருக்கும், புள்ளிய பேர் இருக்கும். எதையாவது நீங்க மதிக்கிறது கத்துக்கிட்டீங்களா? பண்பாடு பக்தி ஏதாவது இருக்கா? கிடையாதுங்க. டிவியில தொடர் நடக்கும்போது கரண்ட் போயிட்டுனா சாபம் விடுவா பாருங்க. ஏ அப்பா, ஈபிக்காரன் கண்ணுல பாம்பு கொத்தணும்பா, இவ கண்ணுல பாம்பு கொத்தணும். நாங்களா சந்தோஷமா? ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் எல்லா பிரச்சனை இருக்குங்க. எந்த அளவிற்கு அது பக்தி பண்பாடு உங்ககிட்ட இருக்கா? எந்த வடிவத்திலும் இல்லைங்க. நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு சாதாரண ஒரு சமையல் நல்லா பண்ணி குடிக்கலாமா? அதாவது ஒரு இல்லறம் நல்லா இருக்கணும், பண்பாடோடு இருக்கணும்னா சமையலறை தொடங்கி சரி படுக்கை அது வரைக்கும் இருக்கிறது தான் நல்லா. அங்கதான் தொடங்கணுமோ அன்பை, உண்மையான காதல். அதான் சொல்லுவாங்க சமையல்ல சாணாவணிக்கு பாத்தீங்கன்னா மையல்னா காதல். என்னைக்காவது நீங்க புருஷனுக்கு ஆசையோடு சமைச்சு கொடுத்தீங்கன்னா பண்பாடுங்களா? ஏமா ஒரு காலத்துல அதையும் கேட்டுறேன். ஒரு காலத்துல அம்மியில அரைச்சாங்க. இப்ப இருக்காமா அம்மி? நம்ம வீட்டுல இருக்கா? எங்கேயாவது இருக்கா? என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவ போட்டிருக்க ஒரே கண்டிஷன் கல்யாணத்துக்கு, நான் போற வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூட, மாப்பிள்ளை பேருக்கு மம்மி இருக்க கூடாதுங்க. கண்டிஷன் ஒரே கண்டிஷன் இதான். என்னைக்காவது அந்த அம்மியில அரைக்கலாம். அரைச்சா சாப்பிட்டவங்களுக்கும் ஆரோக்கியம், அரைக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம். 100 வயசு அப்படிதானமா இருந்தது. இப்போ அதுல எல்லாத்தையும் அள்ளி போடுதாடுவோம். அள்ளி புருஷனை கூப்பிடுதா, எங்க வாங்க கொஞ்சம் அமுக்கி பிடிக்கவா. மிக்சிய இருக்கா? மிக்சியில ஒரு சட்னி அரைச்சி வைக்கிறோமா, தேங்காய் சட்னி. நொங்கு நுரையுமா அந்த இல்ல மூக்கு செடி மாதிரி இருக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. கொத்தமல்லி ஒரு சட்னின்னு ஒண்ணு அரைக்கும். நல்ல இல்ல நீங்க எதையாவது சொல்லிட்டு போயிருவீங்க, நாளைக்கு சாப்பிடும் போது அதுதான் தப்பு இல்லை. அதனால தான் வேண்டாம். சின்ன பிள்ளை இருக்கு பாருங்க, இந்த கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சிருக்கீங்களா, நாளை போய் கவிச்சு பாருங்க. இந்த பச்சை பிள்ளை அழகா டான்ஸ் ஆடுது. அது பேண்ட் வச்ச மாதிரி இருக்கு. ஆட்டு வரல் இருக்கா? ஆட்டுனாங்களே அரிசி உளுந்து 2 பங்கா பொங்குமாமா. இருக்காமா? நம்ம ஊர்ல இருக்கா? பொருட்காட்சியில தான் போய் பார்க்கணும். கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெரிய ஆட்டு உரல் நடுவில் ஒரு குழவி சுத்திச்சு. இப்போ குழவி உட்கார்ந்துட்டு ஆட்டு உரல் சுத்துது. லட்சுமி கிரைண்டர் வேணும்னா எடுத்து கொடுத்தேன். ஏத்தான் இதை இருந்தால குனியமில்ல நிமிடம்ல கழுவ முடியலன்னா அடுத்தால என்ன டிங்டிங் கிரைண்டர் மாவை அப்படியே அரைச்சி இது மாதிரி ஊற்றிடலாம். அதை எடுத்து கொடுத்தேன். இதையும் நல்லா கழுவ முடியலன்னா 3வது டேபிள் டாப் கிரைண்டர், அப்படியே மாவங்க அரைச்சி ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடலாம். 3 கிரைண்டரை எடுத்து கொடுத்துருக்கம்மா. 3ஐயும் சாக்க போட்டு மூடிட்டு முக்கு கடையில் போய் பாக்கெட் மாவு வாங்கிட்டு வரோம். தோசை சுட்டு தராங்களா? நடக்கா இல்லையா? அதுவும் தோசை சுட ஒரு பாட்டு வர வச்சு கையில இருக்கு. கையளவு தோசைக்குத்தான் கடல் அளவு மாவு மச்சான், அளவு தேவையில்லை நல்லா தின்னு வச்சான். அது வட்டமா வந்தாலும் சதுரமா வந்தாலும் அதுதான் தோசை மச்சான். மாவை ஊத்தாலாம் நாங்க திங்கணும். ஒரு நாளாவது வட்டமா தோசை சுட்டு பிடிக்கலா கேட்டுட்டேன். ஏமா வட்டமா சுடுதியா? பிச்சு பிச்சு கிடக்கு. நம்ம பிச்சு தானே திரும்பி எடுத்துட்டு போறோம். கல்யாணம் முடிஞ்சு 30 வருஷம் ஆயிடுச்சுமா. இப்போ ஒரு பதில் வச்சிருக்கா. கல்லு பழகல தான்,
நான் ஒரு யோசனை வச்சுக்கோங்க, மூஞ்ச ஒரு நாள் தோசைகளில் தேய்ச்சி பார்க்கணும், அப்போமாவது கல் தோசை வட்டமாக இருக்கும். ஏமா போன வாரம் ஒரு சப்பாத்தி, இந்த செய்தியோட முடிச்சிடுறேன். சப்பாத்தின்னு ஒன்று சுட்டு போட்டாமா, நான் சப்பாத்தி இழுக்க என்ன பிடிச்சி சப்பாத்தி இழுக்கு, நான் சப்பாத்தியை பிடிச்சி இழுக்க என்ன சப்பாத்தி இழுக்கு. சமயக்கட்டுலேருந்து கெட்டு பல்ல கட்டிட்டு ஒரு ஆம்பளை கோவமா வராதா, பிச்சு விடுவோம் பிச்சுன்னு. ஆமாம் சப்பாத்தியே பிக்க முடியல, இவர் என்ன பிச்சு கிழிச்சிடுவார் அப்படின்னு. எதையாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இல்லற பக்தியோ இறை பக்தியோ குடும்ப பக்தியோ உங்களிடம் இருக்கா? மாமியார் மருமகளிடம் ஒற்றுமை இல்லை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்மகன் வெளியே பார்ப்பதற்கு பலாப்பழம் மாதிரி கரடு முரடா இருப்பாங்க, உள்ளே இனிமையான சுளை. அதுதான் எங்கள் ஆண்மகனின் தியாகம். அனைத்தையும் கொடுத்துவிட்டு எதையும் வெளியே சொல்லாமல் பண்பாடோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஆண்மகன் என்ற காரணத்தினால் பக்தியையும் பண்பாட்டையும் வளர்ப்பது ஆண்களே 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 என்று கூறி வாய்ப்பளித்தவர்கள் அனைவருக்கும். ஐயா, நான் கோயிலுக்குள்ள வெத்தலை போட மாட்டேன், நான் போகும்போது மட்டும்தான் வெத்தலை போட்டு போவேன், ஆனா இது வெத்தலை கரை எப்படி ஆச்சுன்னு தெரியாதுன்றதாங்க. இல்ல இல்ல நீ தான் பொறுப்புன்னு நமச்சிவாய கவிராயர் ஒரு சொல்றாரு. நீங்க வேணா என் மேல தப்பு இல்லை, உண்மை என் பக்கம் இருக்குன்னா உணரணும்னா அதுக்கு ஒன்று செய்யுங்க. அம்பாள் கையில ஒரு பூச்சண்டை வைங்க, தங்க கம்பி கொண்டு கெட்டுங்க, நான் தள்ளி இருந்து அம்பாள் மேல பாட்டு படிக்க, என் மேல எந்த குறையும் இல்லை என்று சொன்னால் அந்த தங்க கயிறு அருந்து அந்த பூச்செண்டு என் கைக்கு வரும்னு சொல்லி அம்பாள் மேல பாட்டு படிக்காரு. இந்த அம்பாள் அருளினாலே தங்க கயிறு அருந்து அம்பாள் கையில் இருந்த அந்த பூச்செண்டு நமச்சிவாய கவிராயருடைய கைக்கு வந்தது என்று சொன்னால் எந்த நேரத்திலும் ஆண்களுடைய பக்தி எவ்வளவு சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு விவசாயி எவ்வளவு சங்கடப்பட்டு எவ்வளவு சிறப்பான முறையில் பணி செய்து எல்லா உழைப்பு, வெளிநாட்டில் போய் வேலை செய்யறான், எவ்வளவு கஷ்டப்படுறான், ஆனால் பணம் சம்பாதித்து வீட்டுக்கு கொடுக்கான். அப்ப ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதையெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. ஆனால் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் சாப்பாடு எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னா உண்மையிலே வாஸ்தவம் தான். உட்கார்ந்துருந்தா சோத்தை வச்சா, ரசத்தை ஊத்துனா, ரசத்தை வாங்கி குடிச்சிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னான், அருமையா இருக்கு ரசம், அதிரசம் கணக்கு இருக்கு, இந்த ரசம் வச்ச கைக்கு 4 பவுன்ல வளையல் போடணும்னா சட்டியை கொண்டு மண்டையில அடிச்சா. எனக்கு தெரியவே, பக்கத்தொட்டு பத்மா காட்ட ரசம் வாங்கும் போதே நீர் இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்னா வீட்டுக்குள்ள சண்டை வந்துட்டு. நம்ம பாராட்ட சொன்னா கூட பிரச்சனை வந்துருதுன்னா சந்தேகம் படுகிற எண்ணம் யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்கிட்ட இருக்கு. இதெல்லாம் உண்மை, வாஸ்தவம் தான். இதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய ஜபாஷின் அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நாஞ்சில் இசையரசி, சொல்லரசி, கோடை இடி குமுறும் எரிமலை மலர்விழி அவர்கள் வருகை தருகின்றார்கள். இப்ப பஞ்சாங்கத்துல சில நேரம் போட்டிருக்கோம் 10 to 12 யமகண்டன் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்ச நேரம் ஜபாஷினுக்கு யமகண்டம். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்படி உலகெங்கும் பலம் வந்து புகழ் படைத்தாய். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய், அப்படி உலகெங்கும் பலம் வந்து புகழ் படைத்தாய். தம்பிக்கு உடன் இருந்து வள்ளியை மனம் முடித்தாய், தர்மத்தின் மீது தன்னை தமிழனும் மொழியில் நலமுடன் செய்தான். அந்த பேரின்ப ஞானத்தின் தலைவனே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, கணபதியே, கணபதியே. அம்மா, இது யார சொன்னீங்க? உங்களதான். ஓ, என்னே தானா? ஆமா, இன்னைக்கு நீங்க தான் கணபதி. ஓ, இன்னைக்கு நான் தான். எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பின வேண்டி இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற மொழியின் விழிகள் திறந்து சென் தமிழில் அமுதம் கறந்து மேடைகள் தோறும் பொழிந்து ஒரு மேதையா இங்கே அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, புல்லரிச்சு போச்சுமா. என் அணியிலே மிக சிறப்பான கருத்துக்களை பேச அமர்ந்திருக்கின்ற சகோதரி அவர்களே, எதிரணியிலே மிக சிறப்பான கருத்துக்களை பேச அமர்ந்திருக்கின்ற சகோதரர்களே, ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. பாவம் எங்க அண்ணன், ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் செய்த நல்ல விஷயத்தை நாம சொல்லணும் இல்லையா? அவர் செய்த நல்ல காரியம் சொல்லித்தான் ஆகணுமா? ஆமா, உண்மையிலே நம்ம ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்யம் விளக்கழகு,
மன்னார்குடி மதிலழகு, கும்பகோணம் கோயில் அழகு, அரிகேசவ நல்லூருக்கு நம்ம ஆதீனம் விட்டா அழகா இருக்க மாட்டீங்கக்கா. கொட்டாய் விடக்கூடாது. எங்க அண்ணனை பற்றி சொல்லணுங்க. இந்த கொரோனா நேரத்துல விடிய காலம் 63 நாயன்மார்கள் சொன்னாங்களே, அதுல கண்ணப்ப நாயனார சொன்னாங்கல்ல, அப்பா கண்ணப்பா கண்ணப்பான்னு சொன்னார்னு. இந்த உலகத்துக்கே கண்டாலும் கொடுக்க சொன்னவர் கண்ணப்பர் என்று சொன்னார். அந்த கண்ணப்பனையே தானம் செய்தது யாருன்னா அவருக்கு அம்மா தானங்க. இந்த உலகத்துக்கு இல்லன்னு சொல்ல முடியுமா? அம்மா தானே பெத்து கொடுத்தா. ஆமா, அந்த கண்ணப்பருக்கு சும்மா இல்லடா. அந்த கண்ணப்பருக்கு நிகராக ஒரு அம்மா இருந்தாங்களே, காரைக்கால் அம்மையார். எல்லா சிவன் கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா எல்லா நாயன் திருவடியின் கீழ் இருக்க வேண்டும்னு கேட்ட பெருமை யாரை சேர்னா காரைக்கால் அம்மையார். குழந்தையா இருக்கும் போதே சிவனை நினைச்சு நினைச்சு பக்தியா இருந்ததாங்க காரைக்கால் அம்மையார். அம்மா பொழுதப்ப புலரும் பூவப்ப மலரும் சிவனப்ப வருவார் வரமப்ப தருவார்னு வணங்கினாருங்க. அம்மா உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எழும் போதும் சிவனனையே நினைத்த பக்தி தான் கடைசியில அம்மா என்று அழைக்க வைத்ததுன்னா, ஆலங்காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே, ஆலங்காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே, தாழ வகைகளோடு மேல தொந்துவிகள் ஆடிக ஓர்கமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடிக வந்தவனே, பக்தி திலகவதி பெருமாட்டி இல்லை என்று சொன்னால் அருள் உலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் அப்பர் பெருமானே இல்லை. நடுவர் அவர்களே, சேக்கிலார் பெருமான் சொல்றார், மங்கையர்க்கு தனி ரகசியங்கள் தெய்வம் உள்ள குட்டியா இருக்கு. ஆண்களுக்கு மடியெல்லாம் வெறும் மடியா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் ஆண்களுக்கு மடியில பீடி தீப்பெட்டியுமா இருக்கும். அப்படிதான் நடுவர். உங்க ஊர் விளங்கா ஊர்லாம், இந்த ஊர் நல்ல ஊர், நல்ல ஊருங்க. ஆனா பெண்கள் எல்லாம் எவ்வளவு பக்தி பழமா வந்திருக்காங்க. அதனாலதான் ஒரு கவிஞர் சொன்னா, பெண் குழந்தை பிறந்தா எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆண்டவனை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண்டவனை வேண்டும் என்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும். அப்படி எவ்வளவு அருமை. கை தட்டுங்களம்மா, சும்மா உட்கார்ந்தே இருக்கியா? ஆண் குழந்தை என்பது அந்த வீட்டிற்கு கிடைத்த வாரிசு, பெண் குழந்தை தான் அந்த வீட்டிற்கு கிடைத்த பரிசு. நடுவர் அவர்களே, அதனாலதான் பெண் குழந்தை பிறந்த உடனே வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி பிறந்துட்டா, ஒரு கலைமகள் பிறந்துட்டா, ஒரு அலைமகள் பிறந்துட்டா அப்படிம்போம். ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே என்ன சொல்லுவோம்? ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். முழிக்கிற முழிய பாருங்க, அப்பன மாலியே திருட்டு முழி அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்பன மாதிரி முழிக்காம என்ன அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்? சொல்லுவோமா சொல்லுவோம். பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் சீட்டு பக்கத்துல எழுதி போட்டுப்பான், மாதர், மகளிர், பூவையர், பாவையர், லேடிஸ், வளைக்கரம். ஆண்கள் சீட்டுக்கு பக்கத்துல பாருங்க, திருநர்கள் ஜாக்கிரதை. ஆம்பளை பக்கத்துல ஊனமுற்றோர் மற்றும் முதியோர், புகை பிடிக்காதீர், எவனோ பூ அழிச்சிட்டான் கை பிடிக்காதீர்னு எழுதி போட்டுருக்கான். எங்க ஃப்ரீ பஸ் எங்களுக்கா உங்களுக்கா? ஃப்ரீ பஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு தானங்க. ஆமா, நான் இன்னைக்கு பட்டிமன்றம் வர்றதுக்கு முந்தானத்தே கிளம்பிட்டேன். முந்தானே கிளம்பியாச்சா? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லை, பேருந்தா பார்த்து ஏறி வந்தேன். ஒவ்வொரு 6 கிலோமீட்டரா வந்து சேர்ந்துருக்கேன். உண்மையிலங்க சிக்கனம், அவ்வளவு சிக்கனம் பெண்கள்ட்ட தாங்க. உங்கள மாதிரி சிக்கனம் உலகத்துல பார்க்க முடியுமா? ஆனா அந்த பஸ்ல ஒரு கண்டக்டர் டிக்கெட் எடுக்காரு பாருங்க, அவருக்கு நம்ம செல்ல வைக்கணும். வந்த உடனே கேட்பாரு, எங்க போகணும்னு ஒரு அம்மாட்ட கேட்டாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எங்க வேணாலும் போவேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, இறங்கு இறங்கு. ஏன்னு கேட்டுச்சு, பஸ் செட்டுக்கு போகுது, நீ இறங்கு அப்படின்னாரு. ஓ, எங்கும் போகும்னா செட்டுக்கு போகும்போது எப்படி ஏத்திட்டு போக முடியும்? ஒரு அக்கா தினமும் அந்த பஸ்ல வரும். ஏன்க்கா தினமும் இந்த பஸ்ல வர்றியேன்னு கேட்டேன். அவ சொன்னா, எங்க வீட்டுல பொசுக்குன்னு கரண்ட் போயிருது. கரண்டும் கட்டின புருஷன ஒண்ணு எப்ப போவாங்க எப்ப வருவாங்கன்னு தெரியல. கரண்ட் போச்சுல, காத்தாட பஸ்ல போயிட்டு வருவோமேனு இதுல ஏறி வரேன் அப்படின்னு. ஓ, இது வேற இருக்குன்னா நாங்க தாங்க சிக்கணும். ஒரு ரூபா கையில இருந்தேன்னா ஊதுபத்தி வாங்கி ஒரு வீட்டை மணக்க செய்பவள் பெண். ஆனா அதுக்கு சிகரெட் வாங்கி அந்த வீட்டையே நாரடிப்பது ஆண். அதானங்க சொன்னா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கடே, அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கடே, அவங்க 600 ஆத்து வாங்க செல்லக்கடே. குழந்தைகளுக்கு பக்தியை சொல்லிக் கொடுப்பதே பெண்கள் தானே நடுவர் அவர்களே. குழந்தைகளுக்கு என்னங்க இந்த உலகத்துக்கே பக்தியை சொல்லிக் கொடுத்தது யாரு? ஔவையார் என்கின்ற பெண்ணு தானங்க. என்ன சொன்னாங்க?
அறிவோட கேட்டார். நாரதரே, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? அவர் அம்மையப்பன் தான் உலகம்னு அம்மையப்பாவை சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டார். முருகப்பெருமான் கோவப்பட்டுட்டு மலையில போய் இருக்கிறாரு. முருகப்பெருமான குடும்பத்தோடு இணைக்கிற ஒரு பணியை ஔவையார் என்கின்ற பெண் தானங்க செய்தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? பழம் நீ அப்பா, நாரப்பழம் நீ அப்பா, தமிழ்நார பழம் நீ அப்பா, பழம் நீ அப்பா, நாரப்பழம் நீ அப்பா, தமிழ்நார பழம் நீ அப்பா, சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உலகோர்க்கு பொருள் கூறும் தமிழ்நார பழம் நீ அப்பா. கடைசியில் சொல்லுவாங்க, ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் உற்றாரும் உண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு, தாயுண்டு மனமுண்டு, தாயுண்டு மனமுண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவத சினம் கோபத்தை மறந்து குடும்பத்தோட வாப்பான்னு முருகப்பெருமான கூட்டி வந்ததே ஔவையார் என்கின்ற பெண். கையை தட்டுங்க. எங்க ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா அந்த பழத்துக்கு சண்டையே வந்திருக்காது. அந்த பழத்தை கொண்டு போய் மிக்ஸில அடிச்சு ஜூஸ் ஆக்கி ஆளுக்கு ஒரு கப்பு கொடுத்துருக்கோங்க. அதானங்க, அதான் பெண் குழந்தை. வீட்டுல சண்டை வருமாங்க பெண் குழந்தை இருந்தா? அதாவது பொம்பளைக்கு இருக்க டெக்னிக் யாருக்குமே தெரியாது. ஆமா, சாம்பார்ல எத்தனை டம்ளர் தண்ணியை ஊத்தினாலும் எல்லாத்துக்கும் நிரத்தி கொடுக்குது பொம்பளை தான். மகாபாரதத்துல குந்தி தேவின்னு ஒரு பெண் இருந்தாங்க. ஆமா, கண்ணே போர் முடிஞ்ச உடனே அத்தை உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னாரு. அதுக்கு குந்தி தேவி என்ன சொன்னாங்க? துன்பத்தை தா கண்ணா அப்படின்னாங்க. ஏன் துன்பத்தை கேட்டாங்க? ஏன் துன்பம் வேணும்னு கேக்குற? எல்லாரும் இன்பத்தை தானே கேட்பாங்க, நீ ஏன் துன்பம் தானே கேக்குறான்னு குந்தி தேவிட்ட கேக்குறாரு கண்ணபெருமான். அதுக்கு குந்தி தேவி சொல்றா, நீ துன்பம் தந்தாதான் அடிக்கடி நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் கண்ணா. துன்பம் வரும்போது தானங்க நம்ம கோயிலுக்கு வருவோம், துன்பம் வரும்போது தானே வருவோம். அதான் சொன்னா, கடல் அளவு இருந்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் மறையும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நடுவர்களே இல்லற பக்தியை பற்றி சொன்னார். அது எங்க கூட்டிட்டு போனாலும் கொடை பிடிச்சு கூட்டிட்டு போவாராம் மனைவிய. நாங்களும் அப்படிதான். நீங்க மாப்பிள்ளைய கூட்டு போவோ கூட கொண்டு போவியா? கொடை பிடிச்சுதான் கூட்டிட்டு போவோம். எட்டாவதுதான் ஆனாலும் அந்த கொடையை புடிச்சுக்கிடுவோம். இறை பக்தி என்பது ஆண்களுக்கு ரொம்ப குறைவு. குறைவு. அது மட்டும் இல்ல, நாங்க சேலை எடுக்கிறோமா, ஆடி தள்ளி விழுந்தா ஆடிடுவோமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தினமும் நம்ம சேலை எடுக்கிறோமாக்கா? இல்ல இல்ல, மனசாட்சியில எல்லா கட்டையும் தான் கேட்க. மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, தினமும் நம்ம சேலை எடுக்கிறோமா? கிடையாதுங்க. வாரத்துக்கு 7 சேலை எடுக்கிறோங்க. அந்த கட்சி இருக்கிறாங்க. ஏன் வாரத்துக்கு 7 சேலை எடுக்கிறோம்? வாரத்துக்கு ஏன் 7 சேலை? எங்களுக்காகவா நாங்க சேலை எடுக்கிறோம்? நெசவாளியின் குடும்பத்தில் அடுப்பெரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் எடுக்கிறோங்க. பொம்பளை பூ வைக்கவும் பொட்டு வைப்பதும் யாருக்காக? யாருக்காக? புருஷனுக்காக. அதெல்லாம் கிடையாது. அடுத்த வீட்டுக்கு வயிறு எரிஞ்சு சாவதுக்காண்டி. ஏன் அவ நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரி புதுசா பட்டு புடவை வாங்கி புருஷன் கொடுக்கான், கெட்டிட்டு யார்கிட்ட கொண்டு காமிக்கா? பக்கத்து வீட்டுக்காரிட்ட காமிக்கா. ஏக்கா ஏக்கா சேலை நல்லா இருக்காக்கா? அவ எங்கேயா திரும்பி இருந்தா உடனே காக்கா, ஏக்கா புது சேலை கட்டினா தண்ணி தாக எடுக்குமோ? அவ கேட்டுதான் ஆகணும், புது சேலையான்னு கேட்டாகணும். 5000 ரூபாக்கா? 5000 ரூபா. அன்னைக்கு அவ வீட்டுல லைட் அணைச்சு தலை விரிச்சு போட்டு கிடம்பா. இதுதானே நடக்கு. ரொம்ப எடுக்க மாட்டேன். ரொம்பலாம் எடுக்க கிடையாது. தீபாவளி வந்தா ஒரு 2 பட்டு, தீபாவளி வந்தா 2, பொங்கல் வந்தா 2, பொங்கல் வந்தா 2, இப்படி திருவிழா வந்தா 2, திருவிழா 2. எனக்கு பிறந்த நாள் வந்தா 1, எங்க அத்தான் பிறந்த நாள் வந்தா
ஒண்ணு. ஏமா அத்தான் பிறந்த நாளைக்கு உங்களுக்கு கேக்கு? அவர் கட்ட மாட்டார்ல, நான் தான் கட்டுவேன். ஓ சேலா நீங்க தான் கட்டு, அவர் கட்ட மாட்டாரு. ஆமா, அவர் என்ன கட்டிருக்கதே பெரிய விஷயம். கல்யாண நாளைக்கு ஒண்ணு, காந்தி ஜெயந்திக்கு ஒண்ணு. ஓ காந்தி ஜெயந்திக்கு எதுக்குமா ஒண்ணு? சும்மா அவர் சந்தோஷமா இருக்கட்டும். ஓ காந்தி சந்தோஷமா இருக்கட்டும். வெறும் 10 பெட்டுங்க. நீங்க சொன்னமா வெறும் 50,000 தான். 50,000? 50,000 வாயை பிளக்க கூடாது. 50,000 அடிச்சிருக்கணும். அவனுக்கு 50 ரூபாய்க்கு வேட்டி. 50 ரூபாய்க்கு வேட்டி. ஆனாலும் நாங்க அவரை பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேசி சேல மேல சேல வச்சி செவத்த பட்டு நூறு வச்சி ஊரு வெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரே முத்தவரு நீல பாட்டி தேரு போல பேரெடுத்த சிங்கம் தான் ராமர் என்ன தருமர் என்ன மாமை மனசு தங்கம் தான் மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜன்மம் தான் ஆடியில சேதி சொல்லி அவனை தேடி வச்சு சேதி சொன்ன மன்னவர் தான் எனக்கு சேதி சொன்ன மன்னவர் தான் சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவர் மன்னவர் தான் அழகு மன்னவர் மன்னவர் தான் 7 ஜென்மத்துக்கு அவன் தான் கேக்கிய. அவர் தாங்க வேணும். ஏன் இத மாதிரி இழிச்சுவாயம் உலகத்திலே கிடைக்க மாட்டான். அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க. ஆனா நான்லாம் கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் எங்க மாமியார் வீட்டுல அடி எடுத்து வைக்கும் போது ஒரு கண்டிஷனோட உள்ள போனேன் வீட்டுக்குள்ள. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு நானும் எங்க அத்தானும் ஷாப்பிங் போகும்போது டூர் போகும்போது எங்க பிள்ளைங்களை மாமியார் பாத்துக்கிடணும். மாமியார் பிள்ளைய நான் பாத்துக்கிடுவேன். மாமியார் பிள்ளைன்னா மாப்பிள்ளை. ஆமா, வீட்டுக்காரர் எவ்வளவு பாசம், எவ்வளவு கண்டிஷன், நல்ல கண்டிஷன். இதுதானங்க பக்தி. நான்லாங்க தனி குடித்தனும் போவே இல்லை. எனக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க. தனி குடித்தனும் போகவே இல்லை. ஏன்னா அவ அத்தைய வேலை வாங்க ரொம்ப டெக்னிக் தெரிஞ்சாள். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. தனி குடித்தனம்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. போன உடனே எங்க அத்தையும் மாமாவும் தனி குடித்தனம் வச்சுட்டேன். அவங்க ஜாலியா இருக்கட்டுமே. தனியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். என்னங்க எனக்கு எங்க மாமியாருக்கு ரொம்ப சண்டை வராது. ஆமா, நான் வந்தா அடிதானே. அதுக்கப்புறம் அவ எங்க பேச நான் அப்படி எங்க மாமியாருக்கு ஒரு நோய் கூட கிடையாதுங்க. சத்தியமா கிடையாது. எந்த நோயுமே கிடையாது. சுகர், பிரஷர், கேன்சர் எதுவுமே கிடையாது. அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ஏன் அவ்வளவு நல்லா வச்சிருக்கேன்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு கிட்னி 2 லட்சம் ரூபாய் அந்த கணக்குல தான் வச்சிருக்காப்ல. பயந்துராதுங்க, நான் சும்மா சொன்னேங்க. அவங்கள அப்படி கைக்குள்ள வச்சிருக்க 2 லட்சம் ரூபாய். ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுப்போம். டிப்ஸ், மாமியாரை கைக்குள்ள வைக்கணும்னா அத்தனை கூப்பிட கூடாது. அத்தனை கூப்பிட கூடாது. மாமி அப்படி கூப்பிட கூடாது. எப்படி கூப்பிடணும்னா எம்மா அம்மா. என்னது அப்படியே இருக்கு. எம்மா எம்மா உடனே அது அந்த கிழவி என்னம்மா உடனே நம்ம இல்லம்மா நீங்க மாவரைச்சி தோசை சுட்டா உங்க புள்ள ஏன் புருஷன் சொல்லக்கூடாது. சொன்னால் கிளவி கொன்றுவா. உன் புருஷன் எங்க இருந்து வந்தா? உன் புருஷன் உங்க புள்ள உங்க மவன் கூட 4 தோசை சாப்பிடுறாங்கன்னு சொல்லுங்க. கிளவி ஆட்டிக்கிட்டே கிளவி மாங்குன்னு மாவாட்டம். நாம தள்ளி விடணும். யார? மாவத்தான் தள்ளி விடணும், மாமியார தள்ளி விட்டுறக்கூடாது. ஏன்னா அப்புறம் ஆட்டுறதுக்கு யாரு இருக்கா? ஆளு கிடையாது. அவர் அங்கிருந்து பாடிட்டு வருவார். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னையே நிறுத்து மறுகிறாள். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னையே நிறுத்து மறுகிறாள். மற்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் என்று கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள். அந்த வீட்டையே கோவிலாக்குவது ஆனா பெண்தாங்க. வீட்டையே கோவிலாக்கி அதில் தன் கணவனை தெய்வமாக்கி அதில் கிடைக்கின்ற பலனால் அந்த குடும்பத்தையே வாழ வைக்கின்ற சக்தி பெற்றவள் பெண். கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூண்டி செல்லும் மாமன் மாமியாருக்கு தக்கது எது என்று பணிவிடை செய்கின்ற பாங்கு வீட்டுல உள்ள பெண்ணுக்கு தானங்க தெரியும். பிள்ளைக்கு விளையாட்டு காட்டும் போது பக்தியை சொல்லி கொடுப்பாங்க. சங்கு சக்கர சாமி வந்து சிங்குன்னு ஆடிச்சான்னு சொல்லி கொடுப்பா. யார? பெருமாள் சாமி, சங்கு சக்கர சாமி. 3 கண்ண வாரா சாப்பிடும்பா. அன்னைக்கு ஒரு அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போதே மாமியார் வந்துச்சு. வாங்கத்த, இப்பதான் உங்களை பத்தி சொன்னேன். என்னம்மா சொன்ன? பூதம் வந்துடும் சாப்பிடுன்னு சொன்னேன். பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும் போதே சங்கு சக்கர சாமி வந்து
சிங்கசிகர் ஆச்சான். 3 கண்ணை வந்துருவான். 3 கண்ணை யாரு? முக்கண்ணன் ஆகிய சிவபெருமான் வந்துருவான். எவ்வளவு அருமையா பக்தி. அப்ப தெய்வீகத்தை குழந்தை பருவத்திலே குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிய. ஆமா, அது மட்டும் இல்லங்க, வீட்டுக்காரருக்கு பக்தியை சொல்லி கொடுக்கிறது யாருங்க? வீட்டுக்காரருக்கு பக்தி சொல்லி கொடுக்கலாம். கணவனுக்கு. நீங்க வீட்டுக்காரன்னு ஒண்ணு வேற ஏதாவது வீட்டு வாடகைக்கு விட்டவனா நினைச்சிட்டேன். கணவனுக்குங்க. அவருக்கு கோயிலுக்கு போற பழக்கம் இருந்திருக்காது திருமணத்துக்கு முன்னால. எங்க வீட்டுக்காரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால கோயிலுக்கே போனது கிடையாது. இப்ப போகாத கோயிலே கிடையாது. அன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கங்க, ஒரு பிச்சைக்காரன் வந்து என்கிட்ட சொன்னா, எம்மா 2 கண்ணும் தெரியாதுமா மகாலட்சுமி, ஏதாவது இருந்தா குடும்பம்னா. எங்க வீட்டுக்காரர் 50 ரூபாய் போட்டாரு. அவனுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னே? உன்னை பார்த்து ஒருத்தன் மகாலட்சுமின்னு சொல்றான்னா அவனுக்கு கண்ணு தெரியுமான்னு கேட்கறாரு. கண்ணு தெரியாத குருடனா இருந்தாதான் அப்படி சொல்லுவான். நடுவர் அவர்களை எப்படி கோயிலுக்கு வரவழைப்பு தெரியுமா? எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், கல்யாணம் முடிஞ்ச 1 வாரத்துல நம்ம கோயிலுக்கு போமான்னு கேட்டேன். அதெல்லாம் வர முடியாது, எங்க அம்மா கூட்டிட்டு போ அப்படின்னாரு. அதெல்லாம் போக முடியாது, எங்க அம்மா கூட எல்லாம் கோயிலுக்கு போக முடியாது, நீங்க தான் வரணும் அப்படின்னேன். எங்க அக்கா கூட, அதெல்லாம் அக்கா கூட எல்லாம் போக முடியாது, நீங்க தான் வரணும். போடி, அதெல்லாம் வாங்கங்க அப்படின்னேன். சரி சரி வந்து தொலைறேன் அப்படின்னு வந்தாரு. வந்தா சொன்னாரு, கோயிலுக்குள்ள வர மாட்டேன், கண்டிஷன், வெளியே தான் நிப்பேன். சரி வெளியே நின்றுக்கோங்கன்னு அவர் பக்கத்துல செப்பலை கலத்தி போட்டுட்டு போனாங்க. வரும்போது முகத்தை உருன்னு வச்சுட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவர் வாத்தியாரா இருக்காரு. அவருக்கு ஸ்டூடெண்ட் 2 பசங்க வந்து, சார் உங்களுக்கு இப்ப இந்த வேலையா கிடைச்சிருக்கு அப்படி கேட்டிருக்காங்க. எங்க செப்பலையும் பாத்துக்கோங்க சார்ன்றாங்க. அவர் ஒண்ணு முறைச்சதை பார்த்து இன்னொருத்தன் சொல்லிருக்கான், சாரு ஆம்பளை செப்பல் எல்லாம் பார்க்க மாட்டான்டா, பொம்பளை செப்பல் மட்டும்தான் பார்ப்பாரு. அடுத்த வாரமும் இப்படிதான் கோயிலுக்கு கெஞ்சி கூட்டிட்டு வந்தேங்க. உள்ள கூட்டிட்டு போனேன். எல்லா தீபாராதனை பண்ணி பூசாரி அப்படி தட்டை கொண்டு வராரு. இவர் பேசாம நிக்கிறாரு. நான் ஒரு இடி கொடுத்தேன், கும்பிடுங்க அப்படின்னு. அன்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சவர் தாங்க நாங்க. இன்னைக்கு இந்த இடி கொடுத்து கும்பிட வச்சிருக்கேன். நீங்க இன்னைக்கு கும்பாபிஷேக விழா நடக்குன்னு சொன்னா, அந்த கும்பாபிஷேகம் நிறைவு பெறணும்னா பெண்கள் எல்லாம் மாவிளக்கு எடுப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் முளைப்பாரி எடுப்பாங்க. முளைப்பாரி எடுக்கிறது எதுக்கு நடுவர் அவர்களே? நீங்க எல்லாம் கோயிலுக்கு அம்மாவை பார்க்க போவீங்க, பெரிய நாயகி அம்மாவை. பெரிய நாயகி அம்மா எங்க முளைப்பாரிய பார்க்க வரான்னா பெண்களை தேடிதான் அம்மாவே வருகின்றாள் என்று சொன்னால் இந்த பக்தி தானே. பரவாயில்ல, அவங்களா கை தட்டுதாங்க. கும்பாபிஷேகம் கோயிலுக்கு அதாவது வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா பத்தியமாக இருந்து அந்த குடும்பத்தை பாவிக்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.